ஹாய் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இட்லி தான். ரவையும் உளுந்தும் போட்டு செய்கிற இட்லி. அதோட கொஞ்சம் வெந்தயமும் அதுக்கு கொஞ்சம் 1 டீஸ்பூன் வெந்தயம் அப்படி போட்டிருக்கிறேன். உளுந்தெல்லாம் எடுத்து அளந்து போட்டுக்கிறேன். இப்போ 1 கப்பு உளுந்தண்டால் 1.5 கப்பு ரவை போடணும். 1 கப்புக்கு 1.5 கப்பு ரவைப்படி போடணும். ரவை வந்து அவிச்சு போடணும். அதை நாங்கள் பிறகு எப்படி அவிக்கிறதுன்றதை பிறகு பார்ப்போம். இப்போ முதல்ல இதை நாங்கள் உளுந்தும் வெந்தயம் இதுக்கு போட்டிருக்கிறேன். நான் இதால் 1.25 கப்பு உளுந்து போட்டுக்கிறேன். இந்த கப்பால் 1.25 கப்பு உளுந்து போட்டிருக்கிறேன். இப்போ இதை நான் வந்து வடிவாக கழுவிட்டு 3 தண்ணியில் கழுவிட்டு நாங்கள் வந்து இதை ஊற வைக்கணும். ஊற வைப்போம் கழுவிட்டு வடிவாக கழுவிட்டு இப்போ 2வது தண்ணியில் கழுவுறேன். நல்லா அப்படி அலசி கழுவணும். இப்போ 3 தண்ணியில் கழுவிட்டேன். இப்போ நல்ல தண்ணியில் விட்டு ஊற வைக்கிறேன். இதே தண்ணியை விட்டு தான் அரைக்க போகிறேன். இதிலேயே ஊறட்டும். இந்த தண்ணியிலேயே இருந்து ஊறி வரும். இந்த தண்ணியெலாம் விட்டு நாங்கள் அரைக்க போகிறோம். அப்போ தான் எங்களுக்கு புளிச்சு வரும். இப்போ பாருங்க, நான் ரவை அவிச்சு ஆற வச்சுட்டேன். இப்போ ஆறிட்டுது. இனி நான் உளுந்து அரைக்க போகிறேன். உளுந்து 6-7 மணித்தியாலம் ஊறணும். ஊறிட்டுது. இப்போ உளுந்து ஊறிட்டுது. 6-7 மணித்தியாலம் ஊறிட்டுது. நான் இப்போ வெளியில் போயிட்டு வந்ததை இப்போ இருண்டு போச்சுது. இப்போ நான் அரைக்க போகிறேன். ரவை முதலே அவிய வச்சேன். நான் 2 ஆறணும். ஆறி வந்தால் தான் கரைக்கலாம். அப்போ இப்போ கொஞ்சம் ஆறிட்டுது. அப்போ நான் அரைச்சி போட்டு கரைச்சி வைக்க போகிறேன். பாருங்கோ, சொரப்பாக இருக்கணும். நல்லா பசையாக அரைக்கக்கூடாது. இட்லிக்கு தோசை கண்டாத்தான் நல்லா பசையாக அரைக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் சொரப்பாக இருக்கணும். சொரப்பாக இருக்கைக்கு நாங்கள் இறக்கிவிடணும். ஒரு ரவ்வாவை ஒரு 3ஆக 4ஆக உடைச்சா அப்படி இருக்கும். அப்படி இருக்கணும். பாருங்க, நல்லா சொரப்பாக இருக்குது. அந்த கொரகொரப்பு தன்மை அப்படி இருக்கணும். நல்ல இதாக அரைக்கக்கூடாது. வச்ச ரவையை போட்டு குழைப்பேன். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டேன். நான் உப்பும் போட்டு குழைச்சி வைப்பேன். கையால் குழைக்கணும். அப்போ தான் புளிச்சு வரும். அதால் நான் கையால் குழைக்கிறேன். வடிவாக கையை கழுவி போட்டு கையால் குழைங்கோ. ரவை வந்து நீங்கள் எந்த கப்பால் அளக்குறீங்களோ, உளுந்த எந்த கப்பால் அளக்குறீங்களோ, இப்போ 1 கப்பு உளுந்து என்றால் 1 கப்பு உளுந்துக்கு 1.5 கப்பு ரவை போடுங்க. அரை மணித்தியாலம் அவிக்கணும். நீராவியில் வச்சு அவிச்சிட்டு போடணும். புதுசாக வந்தவர்களுக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். 1 கப்பு உளுந்து போட்டிங்கன்னா 1.5 கப்பு ரவை கணக்கும்படி போடுங்க. கொஞ்சம் கூடி குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 கப்பு சரியாக இருக்கும். கொஞ்சம் வெந்தயம், அவ்வளோதான். உளுந்து வந்து 6-7 மணித்தியாலும் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தான் அரைக்கணும். அப்புறம் இது எல்லாம் போட்டு கரைச்ச பிறகு ஒரு 12 மணித்தியாலத்துக்கு மேலே இருக்கணும். இருந்தால் தான் புளிச்சு வடிவாக வரும். பாருங்கோ, இட்லிக்கு நான் இப்போ குழைச்சிக்கிறேன் உப்பும் போட்டு. இப்போ நான் வந்து இது இன்னும் ஒரு சட்டிக்குள்ளே அரைவாசியை போட போகிறேன். இதில் கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு சட்டிக்கு. ஏனண்டா இப்போ இதிலேருந்து இவ்வளோ தான் நிற்குது மேலே இந்த சட்டின்ற இது. அப்போ அது பொங்கினால் சில வலிஞ்சு மேலால் வெளியில் வந்து ஊற்றுப்பட்டுடும். அப்போ அதால் நான் கொஞ்சத்தை இன்னும் ஒரு சட்டிக்குள்ளே மாற்ற போகிறேன். சட்டின்ற அந்த அரைவாசியை விட மேலே வந்து நிற்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் இடவழி தான் இருக்குது. பொங்கி இப்படி வந்து மேலால் வலி இஞ்சி ஊற்றுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் கொஞ்சத்தை எடுத்து இன்னொரு சட்டிக்காக மாற்ற போகிறேன். பாருங்க, கரைச்சாச்சு. இதுதான் பாதாம். நல்ல திக்க இதாக கரைக்கக்கூடாது. தோசைக்கு கரைக்கிற மாதிரி கரைக்கக்கூடாது. தண்ணி கூட விடக்கூடாது. இது கொஞ்சம் திக்காக இருக்கணும். கொஞ்சம் தடிப்பாக இருக்கணும். இட்லிக்கு கொஞ்சம் தடிப்பாக கரைக்கணும். இந்த பதம் தோசைக்கண்டா கொஞ்சம் விளக்கமாக குழைக்கணும். சரியா? இப்போ 2 சட்டிகளை நான் விட்டுருக்கிறேன். இது வந்து நீ நாளைக்கு பொங்கி வரட்டும். அப்புறம் நாங்கள் ஆவி கேட்க பார்ப்போம். பாருங்க, இட்லிமா நல்லா புளிச்சு அந்த மாதிரி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இட்லி வாக்க வேண்டியதுதான். மாவு வந்து நல்லா இதாக வந்துட்டுது. இனி வாப்போம்.
இப்போ வேறுங்கோ தட்டுகள் இட்டலி தட்டுக்கு இப்போ எண்ணெய் பூசிட்டு தான் இட்டலி தண்டோணும். அப்போ தான் அந்த எடுக்க சுகமாக வரும் இட்டலி. எண்ணெய் பூசிட்டு இப்படி பேப்பரெல்லாம் இதை போடுங்க. பாருங்க எப்படி வந்திருக்கண்டு. கரண்டியால் எடுக்க வரும். இப்படி 4 பக்கத்தாலையும் இப்படி தண்டிட்டு எடுக்க வரும். அப்படி எடுங்க. பாருங்க நல்லா சொப்டாக வந்திருக்குங்க. பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி இப்படி வந்திருக்கு. 1 கப்பு உளுந்தண்டால் 1.5 கப்பு ரவை, அரை மணத்தியாலம் ரவையை அவிச்சு போட்டு ஆற வச்சு கரைக்கணும். உளுந்து ஒரு 6-7 மணத்தியாலம் ஊற வச்சுட்டு கரைச்சி அடுத்த நாள் ஒரு 12 மணத்தியாலத்துக்கு பிறகு அவிக்கலாம். புளிச்சு வரணும். புளிக்கலையாண்டா இன்னும் கொஞ்சம் கூட நேரம் வைக்கலாம். நான் நேற்று இரவு கரைச்சி வச்சேன்னா இன்றைக்கு இரவு தான் இதை அவிக்கிறேன். இங்கே குளிர் தானே, அப்போ கொஞ்சம் புளிச்சு வரையில் பிறகு லேட்டாக தான் புளிச்சு வந்தது. அதனால் கொஞ்சம் லேட்டாக அவிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செய்தால் உங்களுக்கு நல்ல பஞ்சு மாதிரி சொப்டான இட்டலி கிடைக்கும். சாம்பார் சட்னி எல்லாம் செய்தாச்சு. பாருங்க இன்னும் மா கிடக்குது. இன்னும் அவிஞ்சு கொண்டு இருக்குது. ஒரு ரீப்பு இன்னும் இதுக்கு இருக்கு. இவ்வளோத்தையும் அவிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கருத்துக்களையும் எழுதுங்க. இத்துடன் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்கோ பிச்சு காட்டுறேன் எப்படி பஞ்சா வந்திருக்கண்டு. பாருங்க பூ போல இருக்குது இட்டலி. நல்ல சொப்டாக இருக்குது. பாருங்கோ கல் மாதிரி இருக்கக்கூடாது இட்டலி, இப்படி பஞ்சு மாதிரி இருக்கணும். இதே மாதிரி நீங்களும் அவிச்சு சாப்பிட்டு பாருங்கோ. கருத்துக்கள் எதுங்கோ. புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும். இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.